ஏன் இப்படி ஓடுறீங்க? நைனாவை பிடிக்கிறா. எதுக்கு? அவனை பிடிச்சா தான் பத்திரிக்கையில என் பேர் வரும். யாருமே இந்த பக்கம் வந்த மாதிரி தெரியலையே. இந்த பக்கம் தான் போனா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் யாரோ போன மாதிரி தான் இருந்தது. யார் அது? அது நான் தான். அவங்களால என்ன பிடிக்கவே முடியாது. நான் போற உயிரத்தை அவங்களால எட்டி பிடிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. 1 வருஷமா 2 வருஷமா 22 வருஷமா வாழ்க்கையில போராடிட்டே இருக்கேன். வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், ஆனா போராட்டமே வாழ்க்கையா இருக்க கூடாது. இந்த போராட்டத்துல நான் ஜெயிக்கிறேன். ஜெயிக்காம விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். ஏன் நீங்க பேசாம போறீங்க? ஹலோ, இப்ப இப்படிதான் போவீங்க. ஆனா நாளைக்கு நான் ஜெயிச்சு வரும்போது நீங்க எல்லாம் ஓடி வருவீங்க. ரேடியோல சொல்லுவாங்க, டிவில காட்டுவாங்க, பேப்பர்ல கட்டம் போட்டு என் போட்டோ வரும். அப்பதான் என் பெருமையை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. அது வரைக்கும் நீங்க எல்லாம் இப்படிதான் நடப்பீங்க. ஐயே, என்ன இது? காரு, பஸ், லாரி ஓட்டம் ஒரே நெரிசலா இருக்கு. இது கூடவா நமக்கு பிரச்சனை இருக்கணும்? விடக்கூடாது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம நினைக்கிறது சாதிக்காம விடக்கூடாது. நீங்களா சிரிச்சீங்க? ஆமா. எதுக்கு சிரிச்சீங்க? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இங்க இது தவ்வி குதிக்க பார்த்துட்டு இருந்தேன். அப்ப குதிக்க வேண்டியதானே? வந்து ஐயோ, நீங்களே பாருங்க எவ்வளவு டிராபிக்கா இருக்கு. அத பத்தி உங்களுக்கு என்ன? அது இல்லைங்க, இங்க இருந்து விழும்போது வண்டியில கிண்டில அடிபட்டு மூஞ்சி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு பேப்பர்ல போட்டோ வரும்போது அசிங்கமா இருக்குல்ல. உலகத்துல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல கோமாளியா இருப்பான். ஆனா ஒட்டுமொத்த கோமாளி இங்கதான் நான் பாக்குறேன். உங்களால தற்கொலை பண்ணிக்க முடியாது. ஏன்? ஏன்னா நீங்க செத்து 22 வருஷம் ஆச்சு. எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வரீங்க? வாங்க சொல்றேன். ஆமா, ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். நான் ஒரு ஆவி. என் உருவத்தை யாரும் பார்க்க முடியாது, நான் பேசுறதை கேட்கவும் முடியாது. உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? நானும் உங்களை மாதிரி தான். ஆவியா? எஸ். செத்து 10 வருஷம் ஆச்சு. இவ்வளவு சின்ன வயசுலயா? வயசுக்கும் சாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சாவு எந்த நேரத்திலயும் வரலாம், எந்த ரூபத்திலயும் வரலாம். இத பாருங்க, நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். 24 மணி நேரம் கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சு மூளை சூடாய் ரத்த குழா வெடிச்சு ஒரு நாள் அவுட் டிக்கெட் கொடுத்தாங்க. என் கதையே பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்களே. நீங்க எதையும் தேடுற மாதிரி இருக்க. எதை தேடுறீங்க? என் மகனை தான். உயிரோடு இருக்கான அவன்? தெரியாது. அவனை விட்டு பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 22 வருஷம். அப்ப அவனுக்கு என்ன வயசு? 8. ஓஹோ, 8 வயசு பையன் 22 வருஷம் கழிச்சு இப்ப எப்படி இருக்கான்னு நீங்க பார்க்கணும். அவ்வளவுதானே? வெரி சிம்பிள். கம் வாங்க. என்னங்க யாரையுமே காணோம்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, லீவ். இதை வச்ச பையனை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? உங்க பையன் என்ன, உலகத்துல இருக்கிற நிறைய விஷயங்களை இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். வாங்க போலாம். சிஸ்டம் ஆன் பண்ணோம். அந்த செகண்ட் ரோல இருக்கிற 5th ஸ்விட்ச் கொஞ்சம் ஆன் பண்ணுங்களேன். செகண்ட் ரோ 5th ஸ்விட்ச். இதையா? ஆமா. என்னால முடியல. முடியும். உங்களால நிச்சயமா முடியும். அதுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் தேவை. உங்களுடைய கவனம் இந்த சுவிட்ச் மேல இல்லாததால தான் உங்களால இந்த சுவிட்சை போட முடியல. ஜஸ்ட் வாட்ச் மீ. பாத்தீங்களா? வாங்க சொல்லுங்க, உங்க பையன் எப்படி இருப்பான்? ஊர்லயே பெரிய பணக்காரன் நான் தான். 3 போக நெல்லு விளையிற பூமி. அதனால ஆளு படைகளுக்கோ அரிசி சொத்துக்கோ எந்த பஞ்சமும் கிடையாது. அப்படி இருந்தனா என் பையனை எப்படி வளர்த்திருப்பேன் நினைச்சு பாருங்க. அவனுக்கு விளையாடுறதுக்கு யானை கூட வாங்கி கொடுத்திருந்தேன். என் மகனுக்கு ஒண்ணு என்னால் தாங்கிக்கவே முடியாது. அவனுக்காக எதுவும் செய்யறதுக்கு தயாரா தான் இருந்தேன். நல்ல குண்டு குண்டான கண்ணத்தோட, முட்டை முட்டையான கண்ணோட, கட்டையும் குட்டையுமா இருப்பான். ஊருக்கோ ஊர் ஜனங்களுக்கோ ஏதாவது நல்லது நடக்கணும்னா அந்த பழனி முருகனையும் பகவதி அம்மனையும் மனசுல நினைச்சு என் பையனுக்கு மொட்டை அடிக்கிறது என் வழக்கம். அப்படி மொட்டை போட்டா அவங்க நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்குன்னு சொல்லுவாங்க. ஐயா, என் பொண்ணுக்கு தலைப்பிரசவையா, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கியா? என்ன சொல்ற? இன்னைக்கோ நாளைக்கோ பிரசவையா.
நேத்து பேஞ்ச பேய் மழையில என் மகன் ஜன்னி கண்டு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாயா. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதுக்கு பார்க்க முடியாது, வீட்டுக்கு தூக்கிட்டு போன்ட்டாங்க. அதுக்காக தான் ஐயா பார்க்க வந்திருக்க ஐயா. ஐயா அருள் வாக்கு சொன்னா என் பொண்ணு பொழைச்சுக்குவாங்க ஐயா. கொஞ்சம் இரு, ஐயா பூஜையில இருக்காரு, கூட்டிட்டு வரேன். ஐயா, பூஜை பண்ணும்போது பாதியில கூப்பிடக்கூடாதுன்னு எவ்வளவு வாட்டி உங்கள்ட்ட சொல்லிருக்கேன். அருள் வேண்டாம். அது வந்து நம்ம பண்ணையில வேலை செய்யற ராசாத்தி மகளுக்கு தெரியும். பிரசவ நேரத்துல ஜென்னி கண்டுச்சு. நான் வந்து அருள் வாக்கு சொல்லலாம், அவ்வளவுதானே? ஆமா. போ, வரேன். ஐயா வணக்கய்யா, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. வேலு, ஐயா, பகவதி அம்மனுக்கு வேண்டிக்கிட்டேன் பையனுக்கு மொட்டை போடுறதாக. பசுபதி எங்க இருக்கா? இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான். நைனா, நைனா, பசுதி நில்லு ராஜா, ஓட முடியல ராஜா, நில்லுடா பசுதி. நில்லுப்பா, ஓடாத ஓடாத, நில்லுப்பா நில்லு. அக்கா அக்கா, என்னடா என்ன ஆச்சு? என் பொஞ்சாதி பொழைச்சுக்கிட்டா. ஐயா, நாங்க உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகலையா. உங்க அருள் வாக்கால என் பொண்ணு பொழைச்சுக்கிட்டாயா. நீங்க நல்லா இருக்கலையா. இப்படி இருப்பானா உங்க பையன்? இதுதான் இதுதான் என் மகன். என் மகன் இப்படிதான் இருப்பா. நைனா, மிஸ்டர் அண்ணாமலை, இது 22 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பையன் எப்படி இருப்பானோ அதை நீங்க பாக்குறது. இப்ப அவன் எப்படி இருக்கான்னு நீங்க பார்க்க வேண்டாமா? பார்க்கணும் பார்க்கணும், காட்டுங்க. எஸ், பாருங்க. ஐயே, இப்போ மொட்டையாவா இருப்பான். அவசரப்படாதீங்க மிஸ்டர் அண்ணாமலை, முடியெல்லாம் வரைய வேண்டாமா? வரையுங்க வரையுங்க, நல்லாவே வரையுங்க. இந்த மாதிரி நீட்டமா வரையுங்க. அது பழைய காலத்து முடிங்க, வேண்டாங்க. அப்படியா? மாடர்ன் ட்ரெண்டா வரையறேன் பாருங்க. ஓகே? ஐயோ, என்ன மாதிரியே இருக்கா. ஆனா இவன் லட்சணமா இருக்கான்ல. சின்ன வயசுல நான் கூட இப்படிதான் இருப்பேன். ஆனா பாசத்துல பாட்டி தேனை தடவிட்டாக வெள்ளையடிச்சு. அதனாலதான் இப்படியே தான் இருப்பேன், இப்படியே தான் பார்த்தாச்சு இல்ல? இனிமே தேட வேண்டியதான். கம். அது வந்து இவ்வளவு பெரிய பட்டணத்துல நான் எப்படி இவனை தேடி கண்டுபிடிக்கிறது? தேடணும். there is no other choice. கம். இப்படியே தான் இருப்பேன். வரும்போது சுவிட்ச் போட்டோம்ல, ஆஃப் பண்ண வேண்டாம். ஆஃப் பண்ணுங்க. என்னால முடியாது முடியாது முடியாது. மனசுல என்ன உயிரோட இருக்கிறத நினைப்பா? லுக் மிஸ்டர் அண்ணாமலை, இந்த கையை, இந்த காலு, மூக்கு, வாய், கண்ணு எல்லாமே போய். மைண்ட் மைண்ட் அது மட்டும் தான் உண்மை. அதை ஒருமுகப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பொருளை உங்களால அடைய முடியும். You can do whatever you want, you can achieve whatever you want. Okay? I can, I will. அப்படி நினைச்சு கண்ணை மூடுங்க. Close your eyes. Yes. இப்போ உங்க கண்ணுக்கு அந்த சுவிட்ச் மட்டும் தான் தெரியணும், வேற எதுவும் தெரியக்கூடாது. இந்த மானிட்டர், இந்த சேர், இந்த டேபிள், நான் எதுவுமே தெரியக்கூடாது. Only the switch, only the switch. Okay? Slowly open the eyes. மெல்லமா கண்ணை திறங்க. Good. switch தெரியுது, கையை கொண்டு போங்க. Slowly, slowly. Yeah, that's good. Yes, right. என்னங்க, எனக்கு என்ன சொல்லனே தெரியல. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். எதுக்காக நான் இத்தனை வருஷம் அலைஞ்சிட்டு இருந்தேனோ அந்த ஆசை எனக்கு நிறைவேற போகுது. என் மகனை நான் எப்படியும் பார்த்துடுவேன். முதல்ல உங்க மகனை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்பதான் அவங்ககிட்ட நீங்க பேச முடியும், உங்க பிரச்சனைகளை எடுத்து சொல்ல முடியும். ஆனா நீங்களும் ஆவி, உங்களால நேரடியா அவங்ககிட்ட பேச முடியாது. அப்ப எப்படி? வழி இருக்கே. ஆவிங்களோடய மனுஷங்களோடய பேசுற மீடியமோட நம்ம போனோம். மீடியம்னா? மீடியம்னா அது இடைத்தரகர் மாதிரி சார். அதான் ரெண்டு பேருக்கு நடுவுல பேசுவாங்களே. நாட்டுல நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்களே சார். எவனா ஒருத்தனை பிடிச்சி கான்டாக்ட் பண்ணோம்னா அவன் உங்க பையனை கான்டாக்ட் பண்ணுவான், பேசலாம். சிம்பிள். நைனா, நீ எங்க இருக்க?
ஆத்துக்குள்ள வந்த காலை உடைச்சு படுவா. அங்கேயே நில்லு. அங்கேயே கண்ணியா கொக்கா. என்ன நினைச்ச? இன்னைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. உன்னை என் பேரை கண்ணி, நீ யாரு? என் கூட பிறந்த தங்கச்சி, அவ என் புள்ள. நீங்க எனக்கு அத்தை, நான் உங்களுக்கு மருமகன். என்ன மருமகன்? எரும மகன். அப்பா, நான் எரும மகன், நீ எருமையா? அது ஏன்டா இப்ப கேக்குற? சும்மா வாயை மூடுறா. அங்கே இருக்க நீ ஏன் அவனை திட்டுற? என்ன விஷயம்? என்ன விஷயம்னு ஏன்ட்ட கேட்காதீங்க, அவனை கேளுங்க. என்னடா பண்ணி தொலைச்ச? அது வந்து அப்பளத்தெல்லாம் கொண்டு போய் கல்யாண மண்டபத்துல இறக்க சொன்னா. அப்பளத்தை மட்டுமா இறக்கனா? அந்த கட்டுக்குள்ள லவ் லெட்டர் வேற வச்சிருக்கான். லவ் லெட்டரா? யாருக்கு? எந்த கழுதிக்கு எழுதுறானோ நேக்கு என்ன தெரியும்? அந்த லெட்டர் கல்யாண பொண்ணுக்கு கிடைச்சு அந்த விஷயம் மாப்பிளைக்கு தெரிஞ்சு கடைசியில கல்யாணமே நிக்கிற அளவுக்கு வந்துடுதோ. அப்படியா? என்ன அப்படியா? இது மட்டுமா? என்னோட ஒரு கட்டு அப்பளத்தை பொரிக்கிறதுக்கு 1.5 லிட்டர் எண்ணெய் செலவாகும்னு வேற சொல்லிருக்கான். அப்பளத்துக்கு ஆயில் வாங்கி அநேக குடும்பம் அழிஞ்சு போயிருக்குன்னு வேற சொல்லிருக்கான். அப்படி சொல்லல. அப்பம் பொரிக்கலாம் 1.5 லிட்டர் ஆயில் வேணும்னு சொன்னேன். நான் அப்பளம் பொரிக்க சொல்லல. அப்பம் சொன்னதா அவ அப்பளம் புரிஞ்சுட்டு போற நிறுத்துறா. அப்பளம் கொண்டு போன நீ அப்பத்தை பத்தி ஏன்டா பேசின? அப்பளம் தானே. என்ன யாருன்னு நினைச்ச? என் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆயி சாகறச்ச அப்படியே ஜம்ப் அடிச்சு அப்பளத்து மேல விழுந்து எஸ்கேப் ஆனவடானா? அப்படி விழுந்து கூட அந்த அப்பளத்துக்கு ஒண்ணும் ஆகலடா. அவ்வளவு ஸ்ட்ராங்கான அப்பளம். பஞ்சுவாலிட்டி, பர்சனாலிட்டி, குவாலிட்டி எல்லாத்துக்கும் பேர் போனோட அவன் அத்தை. அதனாலதான் அவருடைய அப்பளம் மக்கள் மத்தியில ரொம்ப பாப்புலரா இருக்கு தெரியுமா? நீங்க சும்மா இருங்க. இவனா படாது படாது. பொம்மை நாட்டிக்கு கோவம் வரப்படாது. இந்த கம்ம நாட்டு பண்ணினதுக்கு எந்த பொம்மை நாட்டிக்கு தான் கோவம் வராம இருக்கும்? சரி. ஏய் இத பார், எங்க அண்ணாவோட பையன்னு உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். இல்ல உன்னை அப்படியே ரெண்டா வகுந்து உளுத்தமாவுல போட்டு பிசைஞ்சு உன்னைய அப்பளமா ஈட்டுடுவேன். ஜாக்கிரதை. அங்க இருக்க நீ உள்ள போ. உள்ள போ. இத பாருங்க. இனிமே அந்த மாதிரி அவன் பண்ண மாட்டான். நான் சொல்லலை. விழுந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்து உள்ள கொண்டு வாங்க. அப்பன்னு மகனுமா சரி. பாத்திரத்தையா? டேய், உன்னால எனக்கு இது வேணும் இன்னொன்னு ஓங்கி அரைஞ்சன. எடுடா பாத்திரத்தை. என்ன டேய், யாருக்குடா லவ் லெட்டர் எழுதுன? எல்லாம் இந்த அத்தை பெத்த கழுத வானதிக்கு தான்ப்பா. நீங்க வேணா பாருங்கப்பா. டேய், இந்த லெட்டர் தான் அந்த கட்டோட போயிடுத்த. அப்புறம் உங்க கைக்கு எப்படி வந்தது? அது அதோட ஜெராக்ஸ் காப்பிப்பா. ஜெராக்ஸ் காப்பியா? எத்தனை காப்பி எடுத்துன்னு அலையற நீ? வாந்தியே என்னை தேடி வருவாயா? கவிதைப்பா. ஓங்கி அரைஞ்சனா. வானதின்னு ஒழுங்கா எழுதி தெரியல, வாந்தின்னு எழுதிருக்க. உனக்கெல்லாம் ஒரு லவ் லெட்டர். சும்மா இருப்பா. வானதி இப்பதான் கோர்ட்ல முத ஒரு கேஸ்ல ஜெயிச்சிருக்கா. அந்த சந்தோஷத்துல லவ் லெட்டர் எழுதிருக்கிறேன். நீ வேணா பாரு. வானமே பொத்துட்டு ஊத்த. எனக்கு ஒரு சந்தேகம். வந்த 2 நாள்ல வானதி எப்படி வளைச்சு போட்டான்? உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. எனக்கு தெரியாட்ட வேணாண்டா. உனக்கு தெரிஞ்சா சொல்ல. எப்படி மடக்கிட்டான்? அதான்ப்பா சொல்ல போறேன். இவ வக்கீல் கான்ஃபரன்ஸ்க்காக பாம்பே போனாலும் இல்லையோ, பாம்பே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே டாக்ஸி அப்படின்னு கூப்பிட்டுருப்பா. இவன் டாக்ஸியோட நின்று இருப்பான். இவனை கொண்டு போய் கோர்ட்ல விட்டுருப்பான். கோர்ட் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிருப்பான். நான் சொல்றது நடந்திருக்கும். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அது அவர் சொல்லணும்ப்பா. ஹலோ, நீ சொன்னது கரெக்ட் தான். அது நடந்திருக்கு. ஆனா அதுக்கு மேல அது நடந்திருக்கு. அதுவும் நடந்திருக்கு. அப்பா, இது என்னடா பண்றது? சாஸ்திரிகளை கூப்பிட்டு நாள் பாருங்க. நான் சும்மா விட மாட்டேன். ஏன்னா நடந்த காரியம் இருக்கே. ஏம்மா, நோக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். கேஸ் கட்ட கையில எடுத்துட்டு போஸ் கொடுத்துட்டு மழையில மத்த குட்டிகளோட டான்ஸ் ஆடிட்டு வந்து நிக்கிறடி. ஏதோ மனசு சந்தோஷத்துல மதம் வளர்ந்த பொண்ணுக்கு மழையில மனசு சந்தோஷம் தேவைதான். அது நோக்கு. ஆனா இப்ப அவஸ்தைப்படுறது நான் தானே. உன்னால எனக்கு ஒரு கேஸ்ன்னா போயிடுது. ஏதோ நடந்துருது. இப்ப அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க? வேலையை விட்டு நின்னுக்க சொல்றேன். ஐயா என்னன்னா? அட உண்மை இல்ல ஓய். கொஞ்சம் கையில எள்ள போடுங்க. ஜலத்தை விடுங்க. குளத்துல விட்டுடுறேன். எள்ளும் தண்ணி இறைச்சாச்சு. உன்னை தலை மொழியாச்சு. இன்னையோட நீ வேலையை விட்டு நின்னுக்கோ. சார், நீங்க ரொம்ப எல்லை மீறி பேசுறீங்க. எல்லை மீறி பேசுறேனா? என்ன மிரட்டுறியா? என் பொண்ணு உம்ம மிரட்டாம வேற யார மிரட்டுவா? உங்க பொண்ணு என்ன மிரட்டுறதுக்கு நான் ஒண்ணும் அவளுக்கு வாக்கப்பட்டவன் இல்ல. வக்கீல், அதுலயும் சீனியர். அத நீங்களே சொல்லப்படாது. அடுத்தவா சொல்லணும். சாஸ்திரிகளே, சேத்த இப்படி திரும்புங்க. சொல்லுங்க மந்திரத்தை. பேர சொல்லுங்க. பேரை சொல்லுங்க. மாத்ரு பூதம். கோத்திரத்தையும் சொல்லுங்க. ஆரத்வாஜ கோத்திரம். இப்ப சொல்லுங்க மந்திரம். இருங்க. இப்ப எதுக்கு மந்திரம்? உமக்கு தர்ப்பணம் பண்ணதா? என்ன தினம் என் குழந்தை உமகிட்ட வேலையும் பார்த்து உம பாட்டியும் வாங்குறத விட இன்னைக்கு ஒரே அடியா உமக்கு எள்ளும் தண்ணி இறைச்சு தர்ப்பணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம். மாமி, ஷோ ரொம்ப நன்னா இருக்க. நான் உயிரோட இருக்கும் போதே அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து நேக்கு தர்ப்பணம் பண்ண போறேல. என்னன்னா அம்மா, இந்த கேஸ் எல்லாம் யாரால வந்ததுன்னு முதல்ல கேளு. இந்த ஜந்து கிட்ட போய் என்ன கேக்குறது? இவரை விட நேக்கு நன்னாவே தெரியும். இத பாருங்க, என் குழந்தை ஒரு நல்ல வக்கீல் கிட்ட போற கட்சிக்காரால எல்லாம் கெடுத்து புடிச்சு மடக்கி அம்மா கிட்ட கொண்டு கொடுக்குறா. நீங்க ஒண்ணு அவளை பாராட்ட வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த ஊத்த வாயால அவளை திட்டாம இருக்கலாமா இல்லையா? அப்படி கேளுமா. இந்த மூஞ்ச பார்த்து யாரு கேஸ் கொடுப்பாங்க? எல்லாம் என்னால இத பாரு ஓய். என்ன ஓய்? ஒய் நாட் ஓய். நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கப்படாது. இந்த கேட்கட்டை எப்படி பிடிக்கிறதுனாவது உனக்கு தெரியுமா? அது கூட நான் தான் சொல்லி கொடுத்தேன். கேட்டாளா? வெக்கமா இல்ல? இத பாருங்க, ஏன் குழந்தை கேஸ் கட்டா பிடிக்கிறது மட்டும் இல்ல, தோ இப்படியும் போடுவா அப்படியும் போடுவா. புடிச்சுக்கோங்க. வாமா குழந்தை. போங்க. உங்க பொண்ணு இப்படி சைடுல தானே போடுவா. நான் பேக்லயும் போடுவேனே.